ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், அப்புறம் ஆயில் ஸ்கின். சில பேருக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் கூட இருக்கும். அந்த காம்பினேஷன் ஸ்கின் எப்படின்னா, இந்த ஏரியா அதாவது டீ ஜோன் ஏரியாவில் ஆயில், அப்புறம் 2 சீக்லேயும் ட்ரை, அப்படி அப்படி இருக்கும். ஸோ அது வந்து காம்பினேஷன் ஸ்கின். நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு 1 or 2 ஃபேஸ் பேக் வந்து நான் சொல்கிறேன். நான் இப்போ ஆயில் இருக்கும், சில பேருக்கு ஆயில் செக்ரியேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது ஃபேஸ்லேருந்து ஆயில் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து எஸ்பெஷலி ஃபார் ஜென்ஸுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சில பேர் வந்து ஹேர் கலர் யூஸ் பண்ணுவாங்க, டை போடுவாங்க. அப்போ டையும் போட்டுட்டு அவங்க எண்ணெயும் தலைக்கு அப்ளை பண்ணும்போது அவங்களோட ஹேர்லேருந்து அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பித்து ஃபேஸில் வந்து ப்ளஸ் ஃபேஸ் கருத்தும் போகும், ஆயிலும் வரும். அப்போ அந்த மாதிரி டைனால் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை எனக்கு வந்து ஆயில் ஸ்கின் இருக்குன்னு சின்ன வயசில் இருக்கிறவங்களும் நான் சொல்கிற ஃபேஸ் பேக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் புதினா லீவ்ஸ் எடுத்துக்கோங்க, தக்காளி எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஹனி போட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்து அரைச்ச அந்த விழுது வந்து தண்ணியாக இருந்ததுன்னா அதை கெட்டியாக ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு வரணும். அப்படின்னா முல்தானி மிட்டி வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 20 minutes ஃபேஸில் வச்சுருங்க, வாஷ் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க வெறும் முல்தானி மிட்டி எடுத்துக்கோங்க, ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 48 days தொடர்ந்து பண்ணி பாருங்கள். ஃபேஸில் இருக்கிற ஆயில் வந்து அப்படியே கண்ட்ரோல் ஆகிரும். உங்களுக்கு திருப்பி வரும். எப்போவுமே ஆயில் செக்ரியேஷன் பாடியில் இருக்கிறது தான், திருப்பி வரும்போது நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் நார்மல் ஸ்கின்ல இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ நார்மல் ஸ்கின்ல இருக்கிறவங்க வந்து க்ரீன் கிராம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்புறம் ரோஸ் வாட்டர், இதை 3 மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நார்மலாக சில பேருக்கு நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அப்போது அவங்க வந்து என்ன பண்ணலாம், அந்த க்ரீன் கிராம் பவுடரோட கொஞ்சம் மில்க் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு பார்க்க போகிறோம். இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ரொம்ப பாவம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஃபேஸ் பேக்கு எதுவுமே அவங்களுக்கு அப்ளை பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ட்ரை ஸ்கின் இருக்கவங்க மில்க் பவுடர் வந்து ரொம்ப பெஸ்ட்டு அவங்களுக்கு. மில்க் பவுடரை என்ன பண்ணுங்கள், ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes வச்சுட்டு வாஷ் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆலோவேரா, அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் வந்து தக்காளி, இது எல்லாத்தையும் கரகரன்னு ஃபேஸில் போய் தேய்ச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி தயவு செய்து வந்து ஆலோவேராவை தேய்க்கிறது, தக்காளியை தேய்க்கிறது அப்படிலாம் தேய்க்காதீங்க. தேய்ச்சிங்கன்னா வந்து ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். அதாவது ரேஷஸ் ஆகிரும். உங்களுக்கு ஸ்கின்னு வந்து ரேஷஸ் ஆகி திருப்பி வந்து கருக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, ஆரஞ்சு இப்போ தேய்ச்சோமே ஸ்கின் பிரைட்டாலாம் இருக்கணும், விட்டமின் சி ஆச்சே, ஏன் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். பட் அப்படி தேய்க்கவே கூடாது. இன்னொன்று வேணால் பண்ணலாம், ஆரஞ்சு ஜூஸ் வித் முல்தானி மெட்டியை ஃபார் ஆயில் ஸ்கின்காரங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விட்டமின் சி தான் ஆரஞ்சு ஜூஸில் இருக்கே, அப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா சில பேருக்கு தான் அந்த ஆரஞ்சு ஜூஸ் ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. சில பேருக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஸ்கின்னு ட்ரையாக இருக்கும், கலர் வந்து அங்கங்கே பேட்சாக இருக்கும். இதை வந்து நான் ஒரு டிப்பு ஒன்று சொல்கிறேன், 48 days சேலஞ்ச் மாதிரி இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்புறம் ரிசல்ட்டு சொல்லுங்கள். கடலை மாவு எடுத்துக்கோங்க, கஸ்தூரி மஞ்சள் தான், கண்டிப்பாக கஸ்தூரி மஞ்சள் தான் யூஸ் பண்ணணும். அது கூட கொஞ்சம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, ஹனி கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஹனியோட கொஞ்சம் கர்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா ப்ராடக்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹனியை தவிர மற்றது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க. அதாவது கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள் பவுடரு, மில்க் பவுடரு, அப்புறம் வந்து இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு பவுட்ரு அது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அப்ளை பண்ண வேண்டிய நேரத்தில் ஹனி வந்து நல்ல ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் வந்து சில ஜென்ஸுங்களுக்கு வந்து இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.
48 டேஸ் சேலஞ்சாக ஜென்ஸும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஜென்ஸ் வேணால் உங்களுக்கு ஒரு பயம் இருந்தது மஞ்சள் போட்டால் எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு 48 டேஸ் சேலஞ்சாக நீங்கள் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களும் அப்படி தான். இங்கே ஆயில் இருக்குது, இங்கே எனக்கு வந்து ட்ரை இருக்குது அப்படின்னு தனித்தனியாக ஃபேஸ் பேக்கு போடவே முடியாது. நார்மல் ஸ்கின்காரங்க என்ன ஃபேஸ் பேக் போடுறாங்களோ அதை வந்து காம்பினேஷன் ஸ்கின்காரங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெயிலில் போயிட்டு அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழைவாங்க. வீட்டில் எங்கேயாச்சும் ஆரஞ்சு பழமோ ஏதோ ஒரு சிட்ரிக் உள்ள ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கும், அதை போய் தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெயிலுக்கும் அந்த சிட்ரிக் உள்ள ஃப்ரூட்டுக்கும் வந்து ஒத்தே வராது. அந்த மாதிரி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேஷஸ் ஆகி கருத்து தான் போவீங்க. அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் யார் யாருக்கு எந்தெந்த ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ஃப்ரூட்ஸு அப்படின்றத உபயோகிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக படுத்துருக்குது, காலையில் எந்திரிச்சு இல்லைன்னா மிட் நைட்டில் போயிட்டு ஃபேஸை கழுகிறது, அது வந்து ரொம்ப தப்பு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபேஸ் பேக் போட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு தான் அதை நீங்கள் வந்து படுக்கணும்.